9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், இவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முழுக்க வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 2 கட்ட போராட்டங்களை நடத்திவிட்டார்கள். அதில் தீர்வு காணப்படாத காரணத்தினால் தற்போது 3ஆம் கட்ட போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தை போராடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி உயர்வு மற்றும் பல்வேறு கட்ட கோரிக்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசாணைகள் வெளியிடப்பட வேண்டியது இருக்கிறது. நீண்ட நாளாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தீர்வு என்பது எட்டப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அப்பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒரு வாக்குறுதி அளித்ததின் பேரில் போராட்டங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தற்போது 3வது கட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலகங்கள், தாலுகா அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்து அதன்படி அறிவிப்பு வெளியிட்டு போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலகத்துடைய மாநில தலைவர் முருகையன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார், உங்களோட கோரிக்கை என்ன? இதில் பிரதான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் ஏற்கனவே ஏற்கப்பட்ட கோரிக்கை. இன்றைக்கி வருவாய்த்துறையில் மக்கள் பணி அதிகமாக பார்த்துட்டு வரோம். பேரிடர் காலங்களில் இந்த மழை வெள்ள பணிகள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த கீழ்நிலை பணியிடங்கள், குறிப்பாக அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இன்றைக்கி 3000க்கு மேலே காலி இடங்களாக இருக்குது. இது குறித்து 2021 அரசு கடிதம் வழங்கப்பட்டாலும் கூட கடந்த 3 ஆண்டுகளாக இது குறித்து எந்த ஒரு செயலாக்கம் செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு சென்னையில் ஒரு காத்திருப்பாடு நடைபெற்றது. நேரடியாக நம்மகிட்ட போராட்ட களத்துக்கே வருகின்ற அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தாங்க. அது பின்பாக 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையிலும் இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கை கடந்த 3 ஆண்டுகளாக காலம் செய்யப்படுகிறது. அதே போல் இன்றைக்கி பேரிடர் மேலாண்மை பிரிவில் இருக்க 97 பணியிடங்களை எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிதித்துறையோட நிர்பந்தம் காரணமாக இன்றைக்கி கலைச்சிருக்காங்க. இதனால் மக்கள் பணி பாதிக்கப்படுது. நம்மளோட கோரிக்கை என்னென்னா, இன்றைக்கி மழை வெள்ளம் அபாயம் இருக்கிறது. எனவே அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கலைக்கப்பட்ட பணியிடங்களை வழங்க வேண்டும். பதவி உயர்வில் இருக்கின்ற சுணக்கங்களை காலதாமத்தை களைய வேண்டும். இப்படியான முக்கிய கோரிக்கை முன் வச்சு இன்றைக்கி போராடிட்டு இருக்கோம். அமைச்சர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாங்க, அரசும் ஏற்றுக்கிடுச்சு. இதை பூர்த்தி செய்யறதுல என்ன பிரச்சனைகள்? இல்லை, அதுதான் எங்களுக்கு ஒரு புரியாத புதிதாக இருக்குது. அமைச்சர் பேசுகிறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அரசாணைகள் வெளிவரதில் நிறைய தாமதம் இருக்குது. குறிப்பாக நேற்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்துக்கு இந்த அரசாணை வெளிவந்திருக்கு. அதே போல் நான் சொன்ன கோரிக்கை எல்லாமே புதிய கோரிக்கை கிடையாது. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை. அமைச்சர் சொன்னாலும் கூட அரசு அதிகாரி மட்டத்தில் இந்த செயலகம் பெறுவது நிறைய சிரமங்கள் இருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். அதனை கலைந்து உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கும்? இது 3ஆம் கட்ட இறுதிக்கட்ட போராட்டம். இதிலேயும் நமக்கு தீர்வு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக மத்திய செயல்களை கூட்டி இன்னும் வீரியமான கடுமையான போராட்டங்களை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தற்போது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே 2 கட்ட போராட்டங்கள் நடத்தி தற்போது 3ஆம் கட்ட போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசு உரிய தீர்வு அளிக்கப்படாத பட்சத்தில் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட போராட்டத்தை மிக வீரியமாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அலுவலர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.